ஓகே, இப்போ வந்து நம்ம கேஸ் 1 பார்க்க போகிறோம். அது கேஸ் 1 வந்து நோ லோட் கண்டிஷன். ஓகே, இப்போது ஒரு ஆர்சிசி ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. சிம்பிளி சப்போர்ட் பண்ணிக்கிறோம். இப்போது ஒரு மெம்பர் இருக்குன்னா அந்த மெம்பருக்கு ஒரு சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் இருக்கும். அது எங்கே இருக்குன்னா ஜாமெட்ரிக் சென்டரில் இருக்கும். அது ஒன்றே ஒன்று தான் இருக்கும், ஒரு மெம்பர். கரெக்டுங்களா? இப்போது அந்த சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் ஜாமெட்ரிக் சென்டரில் தான் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து பாஸ் ஆகும். நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து பாஸ் ஆகும். இப்போது நான் என்ன பண்ணுறேன், லேயராக நான் பிரிச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து லேயர் 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது வந்து 7. மொத்தம் நான் 7 லேயர் எடுத்துக்கேன். சரிங்களா? லென்த் வந்து என்னென்னா 1 மீட்டர். டிஸ்டன்ஸ் வந்து d/2 டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி நியூட்ரல் ஆக்சிஸ். ஓகேவா? ஓகே, இது வந்து M20 கிரேட் ஆஃப் ஆங்கிள். சரிங்களா? இப்போது இங்கே நமக்கு பொதுவாக என்ன தெரியும், நியூட்ரல் ஆக்சிஸில் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து 0ன்னு தெரியும். அப்போது இங்கே நான் லோட் எதுவுமே அப்ளை பண்ணல. அப்போது எல்லா ஆக்சிஸ்லையுமே எல்லா பிளேன்ஸ்லையுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸு வந்து 0வாக தான் இருக்கும். அப்போது நம்ம என்ன சொல்லலாம்னா, மேபி n நம்பர் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் இருக்குது நோ லோட் கண்டிஷனில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இப்போது நோ லோடு P = 0. அப்போது ஸ்ட்ரெயின் வந்து நடந்திருக்காது, 0. ஓகேவா? அப்போது ஸ்ட்ரெஸ் = P/A, அதுவும் 0 தான். ஸ்ட்ரெஸ் = 0, லோட் 0, ஸோ வந்து 0, ஸ்ட்ரெஸ் 0. இப்போது நம்ம எப்படி சொல்லலாம், ஹூக்ஸ்லா என்ன சொல்லுது, ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். சரி, அப்போது ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஓகே, அப் டு ஹூக்ஸ்லாம் வேலிட் அப் டு அப்படின்னு கேட்டாங்கன்னா, வேலிட் அப் டு ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட். இதே ஸ்டேட்ஸ் தட்டுன்னு கேட்டாங்கன்னா, வேலிட் அப்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட், ஸ்டேட்ஸ் தட்டுனா எலாஸ்டிக் லிமிட். இது கொஸ்டின் இப்படி கேட்கலாம், ஒன்று வேலிட் அப்னு கேட்கலாம், இல்லை ஸ்டேட்ஸ் தட்டுன்னு கேட்கலாம். சரி, ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்ட்ரெயின். அப்போது ஸ்ட்ரெஸ் = ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தூக்கிட்டு யங்ஸ் மாடுலஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இப்போது ஸ்ட்ரெயின் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து லோடு எதுவுமே இல்லை, ஸோ ஸ்ட்ரெயின் எதுவுமே இருக்காது. ஸோ ஸ்ட்ரெயின் 0, ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து 0. நம்ம லோடு இல்லை அதனால 0ன்னு சொல்லலாம், இல்லை ஸ்ட்ரெயின் இல்லை லோடுனால ஸ்ட்ரெயினே இல்லை, ஸோ அதனால 0 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்ட்ரெயின் 1 to 7 = 0, ஸோ ஸ்ட்ரெஸ் 1 to 7 = 0. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயின் வருமா ஸ்ட்ரெஸ் வருமா? ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயின் வருமா ஸ்ட்ரெஸ் வருமானா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயின் தான் வரும், அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்படும். ஓகேங்களா? நோ லோட், நோ ஸ்ட்ரெயின், ஆல் லேயர்ஸ் ஆர் act as நியூட்ரல் ஆக்சிஸ். ஓகேங்களா? ஓகே,
இப்போ நம்ம கேஸ் 2 போகிறோம். கேஸ் 2 வந்து என்னது? லோட். அங்கே மேலே கேஸ் 1 நோ லோட், இப்போ நம்ம லோடு. இது வந்து நியூட்ரல் ஆக்சிஸ். இதை நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம்? 1ன்னு எடுத்துக்குவோம். ஓகே, டிஸ்டன்ஸ் d/2. ரெக்டாங்கிள் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் இது d/2 தான் இருக்கும். d/2. இப்போ நம்ம லோடு வந்து அப்ளை பண்ணுறோம். என்ன லோடு? W kN/m அப்படின்னு லோடு இன்டென்சிட்டி அப்ளை பண்ணுறோம். இது வந்து N20 கிரேட் ஆஃப் காங்கிரீட். ஓகே, நம்ம அங்கே எடுத்துக்கிட்ட மாதிரி லேயர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே 1, இங்கே 2, 3, 4, 5, 6, 7. அங்கே நம்பர் நான் மாற்றி போட்டேன். அதாவது 1, 2, 3 பசங்க அங்கே போட்ட மாதிரி போட்டுட்டா. 1, 2, 3 நீங்கள் இப்படியே போட்டுருங்க. அங்கேயே மாற்றிக்கோங்க. இதே மாதிரி போட்டுருங்க. ஓகே, சிம்பிளி சப்போர்ட்டட், லென்த் வந்து 1 மீட்டர். ஓகே, இப்போது நம்ம லோடு வச்சிட்டோம். லோடு வச்சனால என்ன ஏற்படும்? லோடு வந்து வெட்டிட்டு டவுன்வர்ட்ஸாக இருக்குது. ஸோ அதனால் வந்து சாக் ஏற்படும். சாக் ஏற்படுமா? இப்போ மேலே வந்து கம்ப்ரெஷன் இருக்கும், கீழே வந்து டென்ஷன். ஓகேங்களா? மேலே வந்து கம்ப்ரெஷன், கீழே வந்து டென்ஷன். ஓகே, சாக் ஆகாமல் ஆகாமல் எதை பொறுத்து டிசைட் ஆகுனா வந்து சப்போர்ட் கண்டிஷன்ஸை பொறுத்து டிசைட் ஆகும். சரிங்களா? ஓகே, சாகிங் ஹாகிங் டிசைட் பை சப்போர்ட் கண்டிஷன்ஸ். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த லேயர்ஸ்லாம் இருக்குல்ல, எல்லா லேயர்ஸும் வந்து ஈக்குவலி ஸ்பேஸ் தான் எடுத்திருக்கேன். ஆல் லேயர்ஸ் ஆர் ஈக்குவலி ஸ்பேஸ்ட் ஃப்ரம் centroidal axis or neutral axis. சரி, இப்போது ஒரு டேபிள் காலம் லேயர் சேஞ்ச் இன் லென்த், ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெயின் ஃபார்முலா என்ன? சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஓகேங்களா? இப்போது சே யங்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் என்ன? யங்ஸ் மாடுலஸ் into strain. 1 into 10 power 10 1 into 1 Newton per mm square மட்டும் எடுத்துக்கிறேன். சரி, இதை வந்து எக்ஸாம்பிளுக்காக தான். இப்போது லேயர் 1 லேயர் 1 நியூட்ரல் ஆக்சிஸ். ஓகேங்களா? லேயர் 1 இது 1 தான். இது 2, இது 3, இது 4, 5, 6, 7. லேயர் 1 நியூட்ரல் ஆக்சிஸா? அங்கே வந்து
ஸ்ட்ரெயினே இருக்காது. ஸோ 0. அப்போது ஸ்ட்ரெயின் இருக்காதுன்னா சேஞ்ச் இன் லென்த் இருக்காது. அப்போது இங்கே 0, இங்கேயும் 0. இப்போ அடுத்து ஸ்ட்ரெயின் 2 எல்லாமே நானாக தான் எழுதுகிறேன் நம்ம புரியறதுக்காக. -1 mm சேஞ்ச் இன் லென்த் வந்து நடந்திருக்குன்னா அப்போ இங்கே ஸ்ட்ரெயின் எவ்வளோ நடந்திருக்கும்? சேஞ்ச் இன் லென்த் வந்து 1 1000 mm. ஸோ -1 × 10⁻³ அப்போ ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கும்? ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அதே தான் இருக்கும், -1 × 10⁻³ ஏன் -4னா ஏன் மைனஸ் போடுறேன்? அப்போ ஏன் -4னா வந்து லென்த் வந்து நமக்கு கான்டாக்ட் ஆகுது அந்த இடத்துல. இப்போது 2, 3 எல்லாமே வந்து கம்ப்ரஷன் ஜோனில் தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து -2 mm. -2 mm இங்கே என்ன வரும்? -2 × 10⁻³ இங்கே -2 × 10⁻³. அடுத்து 4th ஜோன். இங்கேயும் -3 mm. -3 × 10⁻³ இங்கேயும் -3 × 10⁻³ என்ன யூனிட்னா வந்து Nm/mm² இருக்கும். ஸ்ட்ரெயின் யூனிட்னா நோ யூனிட். அடுத்து 5 to 5. இப்போது எல்லாமே ஈக்குவலி ஸ்பேஸ்ன்னு சொல்லியாச்சு. அப்போது செகண்ட் இங்கிருந்து ஃப்ரம் தி நியூட்ரல் ஆக்சிஸ் செகண்ட் லைன் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தான் வந்து 5th ஆக்சிஸும் இருக்கும், 5th லேயரும் இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த செகண்ட் லேயரில் என்ன ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டுச்சோ அதே தான் வந்து 5th லேயர்லேயும் ஏற்படும். கரெக்டுங்களா? அப்போது செகண்ட் லேயரில் என்ன ஸ்ட்ரெயின் ஏற்பட்டிருக்கு? -1 mm. ஏன் -1 mm? இங்கே வந்து லென்த் வந்து கான்டாக்ட் ஆகுது, ஸோ மைனஸ் போட்டிருக்கோம். இங்கே வந்து லென்த் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஸோ நம்ம +1 mm போடணும். +1 mm. அப்போ ஸ்ட்ரெயின் எவ்வளோ இருக்கும்? 1 × 10⁻³ இங்கே ஸ்ட்ரெஸ்ஸும் 1 × 10⁻³. அடுத்து 6th +2 mm. இங்கே 2 × 10⁻³ இங்கே 2 × 10⁻³ Nm/mm². அடுத்து 7th +3 mm. 3 × 10⁻³ இங்கே 3 × 10⁻³. இது நியூட்ரல் ஆக்சிஸ், இது M20 கிரேடு. இது வந்து ஸ்ட்ரெஸ் டயக்ராம், ஸ்ட்ரெயின் டயக்ராமுக்கு, இது வந்து ஸ்ட்ரெஸ் டயக்ராம். ஓகேங்களா? இப்போது டாப் ஃபைபர் என்ன? 4th ஆக்சிஸு. பாட்டம் ஃபைபர் என்ன? 7th ஆக்சிஸ். இப்போது 4th வந்து என்ன ஸ்ட்ரெயின் ஏற்பட்டிருக்கு? -3. ஓகேங்களா? -3 × 10⁻³ நியூட்ரல் ஆக்சிஸ் ஸ்ட்ரெயின் என்ன? 0. அடுத்து பாட்டம் ஃபைபரில் என்னது? +3. +3 × 10⁻³. இது கம்ப்ரஷன், இது டென்ஷன் ஜோன். இது என்னது? ஸ்ட்ரெயின் டயக்ராம். அடுத்து ஸ்ட்ரெஸ் என்ன இருக்குது? சேம் -3 × 10⁻³ யூனிட் Nm/mm². இங்கே என்ன இருக்குது? நியூட்ரல் ஆக்சிஸ் என்ன? 0.
இங்கே +3 × 10⁻³ Newton/mm². இது வந்து ஸ்ட்ரெஸ் டயக்ராம். ஓகேங்களா? இது கம்ப்ரஷன், இது டென்ஷன். இப்போது நம்ம M20 கிரேடு ஒரு நிமிஷம் இதை இப்போ அந்த 3 × 10⁻³ அதெல்லாம் இருக்குல்ல, இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா வந்து 3 Nm/mm² எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சப்போஸ் இங்கே வந்து 3 Nm/mm² ஸ்ட்ரெஸ் வந்து ஆட் ஆகுது, இங்கே வந்து 3 மேக்னிடியூட் இருக்காது. ஸோ வந்து 3 mm ஸ்ட்ரெயின், அதாவது 3 mm ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸ்ட்ரெயின் யூனிட் இல்லை, ஸோ 3 வேல்யூ எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போது த்ரீ Nm/mm². இங்கே வந்து மைனஸ் இருக்கும், இங்கே வந்து ப்ளஸ் இருக்கும். இங்கே +3 அளவுக்கு ஸ்ட்ரெயின் ஆகிக்கும், இங்கே -3 ஸ்ட்ரெயின் ஆகிக்கும். இப்போது M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட்டுக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ? 20. டென்சில் ஸ்ட்ரென்த் எவ்வளோ? 1/10 இருக்குமா? அதாவது ஒரு கிரேட் ஆஃப் காங்கிரீட்டோட டென்சில் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னா 1/10 இருக்கும், இல்லைனா 0.7 FCKன்னு இருக்கும். நம்ம இங்கே 1/10 எடுத்துக்கலாம் ஈஸி கால்குலேஷனுக்காக. ஸோ டென்சில் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும்? 2 Nm/mm². ஓகேங்களா? இப்போது இங்கே வந்து ஸ்ட்ரெஸ்ஸு வந்து டென்ஷன் ஜோனில் வந்து எவ்வளோ ஏற்பட்டிருக்கு? ஒரு நிமிஷம். இங்கே வந்து டென்ஷன் ஜோனில் வந்து ஸ்ட்ரெஸ் எவ்வளோ ஏற்பட்டிருக்கு? 3 Nm/mm² ஏற்பட்டிருக்கு. ஆனால் வந்து எவ்வளோ தான் விஸ்டன் பண்ண முடியும் நம்மளால், நம்ம அந்த M20னால்? ஓகேங்களா? அப்போது 2 Nm/mm² வந்து விஸ்டன் பண்ண முடியும். அப்போது நம்ம இங்கேருந்து ஆனால் 3 Nm/mm² ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டுச்சு. ஸோ வந்து ஃபெயில் ஆயிரும். கம்ப்ரஷன் ஜோன், டென்ஷன் ஜோன். இங்கே வந்து ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது? 20 Nm/mm². ஸ்ட்ரெஸ்ஸு வந்து 3 Nm/mm². இது வந்து சேஃப், அதாவது ஃபெயில் ஆகாது. இங்கே வந்து டென்ஷன் ஜோனில் வந்து ஸ்ட்ரென்த் எவ்வளோ? 2 Nm/mm². ஸ்ட்ரெஸ் எவ்வளோ? 3 Nm/mm². ஃபெயில். ஓகேங்களா? அப்போது ஒரு கெப்பாசிட்டி எவ்வளோ? Capacity equal to minimum of compression or tension value. அதான compression strength or tension strength. அப்போது இங்கே வந்து கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தோம்னா here 2 Nm/mm² is a capacity. நம்ம M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட் போட்டிருக்கோம், ஆனால் அதனால் வந்து வெறும் 2 Nm/mm² தான் வந்து டிசைன் பண்ண முடியுது. இப்போது இது வேறு எப்படி நம்ம சரி பார்த்தலாம்? எனக்கு பாட்டம் ஜோனும் வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன பண்ணலாம்? மேலே M20 இருக்குது, கீழே M200 வந்து போட்டோம்னா 200ல் வந்து 1/10 எவ்வளோ? 20. அப்போது இப்படி போட்டு நம்ம சரிப்படுத்தலாமா? அப்போ மேலே கீழே வந்து 20 Nm/mm² வந்து விஸ்டன் பண்ணுற ஆயிருமா?
இப்படி பண்ணால் எக்கனாமிக்கலாக இருக்காது. ஓகேங்களா? அப்போது நம்ம கீழே அந்த எக்கனாமிக்கலாக இருக்காது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து அந்த இடத்துல வந்து வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது வந்து பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது ஏதாவது மெட்டீரியல் வந்து இன்க்ளூட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், மெட்டீரியல் எக்ஸ்னால் வந்து அன்னோன் மெட்டீரியல் வந்து நம்ம வந்து தேட ஆரம்பிக்கிறோம். அப்போது தேட ஆரம்பிக்கும் போது அந்த மெட்டீரியல் வந்து எப்படிலாம் இருக்கணும்னா வந்து டென்சைல் கெப்பாசிட்டி நேச்சராக இருக்கணும். டென்சைல் கெப்பாசிட்டினா வந்து எலாங்கேட் ஆகுது. ஓகேங்களா? அதனால் டக்டைலிட்டியாக இருக்கணும். அதாவது டென்ஷனோடு அப்ளை பண்ணாலும் வித்ஸ்டாண்ட் நல்லா வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியும், டக்டைலிட்டின்னா வந்து எலாங்கேட் ஈல்ட் ஆகிற மாதிரியும். அடுத்து பாண்டு. இப்போது இது வந்து டென்ஷன் மெட்டீரியல், இது வந்து கம்ப்ரஷன். ஓகேங்களா? இப்போது இந்த டென்ஷன் மெட்டீரியல் வந்து கம்ப்ரஷன் இருக்கிற மெட்டீரியலோட வந்து நல்லா பாண்டு ஏற்படுத்தணும். இந்த டென்ஷன் மெட்டீரியல் பிடிச்சி இழுத்தோம்னா இது மாதிரி தனியாக வந்துடுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த பாண்டிங் நேச்சர், அந்த பாண்ட் அதோடலாம் இருக்கணும். அடுத்து வந்து பெண்டபிலிட்டி, நல்லா வளையும் தன்மையோடு இருக்கணும். அடுத்து 5th தான் இருக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தெர்மல் எக்ஸ்பான்ஷனோடு இருக்கணும். தெர்மல் எக்ஸ்பான்ஷன்னா என்னென்னா, இப்போது இது ஒரு மெட்டீரியல் வச்சுக்கோங்க. இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி எக்ஸாம்பிள் இன்க்ரீஸ் ஆகுது இப்போ இருக்கிற டெம்பரேச்சரோட. இந்த டென்ஷன் இருக்கிற எலமெண்ட்டு எக்ஸ்பான்ஷன் வந்து இவ்வளோ ஏற்பட்டிருக்கு. இந்த கம்ப்ரஷன் ஜோன் இருக்கிற எலமெண்ட் வந்து எக்ஸ்பான்ஷன் வந்து இவ்வளோ தான் ஏற்பட்டிருக்கு. அப்போது இந்த இடத்துல வந்து ரெண்டுக்கும் உண்டான எக்ஸ்பான்ஷன்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாகும். அப்போது இதுவே வந்து ஒரு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஒன்று க்ரியேட் ஆகி ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசன் அமைஞ்சிடும். அப்போது ரெண்டுமே வந்து ஒரே அளவில் தெர்மல் எக்ஸ்பான்ஷனாக இருக்கணும். ஓகேங்களா? இப்படி இருக்கிற மெட்டீரியல் தான் வந்து நீங்கள் வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து இந்த கம்ப்ரஷன் டென்ஷன் வந்து இந்த டென்ஷன் மெட்டீரியல் வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆக பார்க்கும். இது தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அதிகம்னு வச்சுக்கோங்க. டென்ஷன் மெட்டீரியல் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அதிகம்னா ரொம்ப வந்து எக்ஸ்பேண்ட் ஆக பார்க்கும். கம்ப்ரஷன் மெட்டீரியல் கொஞ்சம் தெர்மல் எக்ஸ்பான்ஷன்ஸ் வேல்யூ வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து அதனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போது இந்த டென்ஷன் வந்து இவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா இந்த கம்ப்ரஷனில் இருக்கிற வந்து தெர்மல் எக்ஸ்பான்ஷன் கம்மி. ஸோ வந்து இவ்வளோ தான் எக்ஸ்பேண்ட் ஆக முடியும். அப்போது அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகாமல் தடுக்கும். அப்போது ரிவர்சல் ஸ்ட்ரெஸ் ரிவர்சல் வந்து ஏற்படும். இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது இந்த கம்ப்ரஷன் மெட்டீரியலுக்கும் டென்ஷன் மெட்டீரியலுக்கும் சேம் வேல்யூ தெர்மல் எக்ஸ்பான்ஷன் இருந்துச்சுன்னா அப்போது கம்ப்ரஷன் மெட்டீரியல் எவ்வளோ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அதே அளவு டென்ஷன் மெட்டீரியல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? அப்போது ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல் வந்து இந்த அஞ்சு ப்ராப்பர்ட்டிஸ் எது மேட்ச் பண்ணால் அதை ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று 6வதாக நம்ம சேர்த்தோம்னா வேணால் எக்கனாமிக்கலாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சேர்த்திக்கலாம். எக்கனாமிக்கலாக இருக்கணும் அப்படின்னு சேர்த்திக்கலாம். இப்போது அஸ் ஆஃப் நவ் நம்ம வந்து எதை வந்து டென்ஷன் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறோம்னா வந்து we are using steel as a reinforcement. நம்ம நிறையா மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. ட்ரை பண்ணல ஸ்டீல். மேபி ஃப்யூச்சரில் வந்து வேறு ஏதாவது இதோட பெட்டர் மெட்டீரியல் கிடைச்சுன்னா நம்ம வந்து மூவ் ஆகலாம். ஓகேங்களா? அதனால தான் வந்து நம்ம ப்ராஜெக்ட்லாம் வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணிலாம் வந்து நம்ம காலேஜஸ் ப்ராஜெக்ட் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. அப்போது தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து 12 × 10⁻⁻6 per degree Celsius. இதுதான் வந்து ஸ்டீலுக்கும் காங்கிரீட்டுக்கும் வந்து சேம் வேல்யூ.
அதனால தான் வந்து முக்கியமான ரீசன் ஸ்டீலை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாக. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.